ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் மை சேனல். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நாமக்கல்லில் ரொம்பவே முக்கியமான ஒரு இடத்துக்கு தான் நம்ம இப்போ போயிட்டுருக்கோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஃபுல்லாக பார்த்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்ம சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் நாமக்கல்லில் இருக்கிறவங்களா இருந்திருந்தீங்கன்னா இந்த பிளேஸ் பார்த்ததுமே நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு. ஆமாங்க, நாமக்கல்லுடைய அடையாளமான நாமக்கல் மலைக்கோட்டைக்கு தான் நம்ம இப்போ வந்திருக்கோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த கோட்டை பற்றின விஷயங்கள்லாம் தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். மேலே கடைங்கள்லாம் எதுவும் இருக்காதுங்க. நீங்கள் குழந்தைங்கள்லாம் கூட்டிகிட்டு போகிறீங்கன்னா ஸ்நாக்ஸு, வாட்டர் பாட்டில் ஏதாவது வேணும்னா நீங்கள் கீழே கடையில் வாங்கிட்டு போயிருங்க. நாமக்கல் நகரோட மையப்பகுதியில் 246 அடி உயரத்தில் பிரம்மாண்டமாக அமைஞ்சிருக்கு இந்த மலைக்கோட்டை. இங்கே படியெல்லாம் ஒரு சில இடத்துல இந்த மாதிரி தாங்க இருக்கும். பார்த்து கவனமாக மேலே ஏறுங்க. பக்கத்திலே கம்பி கொடுத்துருப்பாங்க, அதை பிடிச்சிட்டே கூட ஏறலாம், ஒன்றும் பயம் இல்லை. இந்த கோட்டைக்கு போய் பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் ஈவினிங் டைமில் போங்க. ஒரு 4 o'clock அந்த மாதிரி டைமில் போங்க. ஏன்னா அப்போ தான் வெயில் இருக்காது, நம்ம ரிலாக்ஸ்டாக பார்த்துட்டு வரலாம். நிறைய பேர் பார்த்துட்டு கீழே இறங்கி வந்துட்டுருக்காங்க. பட் நம்ம இப்போ தான் போக போகிறோம். நாங்கள் இப்போ 4:30 இருக்கும், ஈவினிங் டைமில் தான் வந்திருக்கோம். இந்த கோட்டையை மத்திய தொல்லியல் துறையினர் தான் பராமரிச்சுட்டு வராங்க. என்ன ராமலிங்கம் ஆலைய பார்க்க முடியல, எப்படி இருக்க? நான் நல்லதா இருக்கேன், நீ எப்படி இருக்க? நல்லா இருக்கானப்பா. மலைக்கு நடந்து போகிற வழியில் திடீர்னு பார்த்தீங்கன்னா மங்கீஸ் வந்துட்டாங்க. குழந்தைங்க கையில் இருக்கிற ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டு சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எவ்வளவு கூட்டம் இன்னைக்கு, கலெக்ஷன் எகிரிரும். யார் பத்த பிள்ளைங்க நம்ம பிரச்சனையை பூரா தீர்த்து வைக்கலாம். பாதி மலை ஏறி வந்துட்டோங்க. செம்மையாக மூச்சு வாங்குது, பயங்கரமாக காற்றும் அடிக்குதுங்க. பார்த்தீங்களா, பயங்கரமாக காற்றடிக்குது. அதனால் சில கிளிப்பிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஷேக் ஆகிருக்கும். அண்டு இந்த குளம் பார்த்தீங்கன்னா இதுதான் நரசிம்மர் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற குளம். இதே போல் ஆப்போசிட் சைடும் ஒரு குளம் இருக்கும். இந்த படிகளை பார்த்தீங்களா, ரொம்ப சின்னதாக இருக்குது. நம்ம காலில் பாதி இடம் தான் இதில் வைக்க முடியும், அந்தளவுக்கு ரொம்ப சின்னதாக இருக்குது. ஃபைனலி நம்ம மேலே ஏறி வந்துட்டோங்க. இன்னும் கொஞ்சம் தூரம்தான் இருக்குது. நான் நிறைய மலைக்கோயில் போயிருக்கேங்க. பட் இந்த மலைக்கோட்டை பார்த்தீங்கன்னா நம்ம ஏறக்கூடிய அளவுக்கு சுலபமாகவும் படிகளும் ரொம்ப ஈஸியாகவும் தான் இருக்கும். ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்காது. ஒரு சில இடத்துல தான் படிகள் சின்னதாக இருக்கும், அந்த இடத்துல மட்டும் ரொம்ப கவனமாக ஏறணும். இந்த குளம் தாங்க பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியில் இருக்கிற குளம். என் ஹஸ்பண்ட் மலரும் நினைவுகள் பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. நானும் என் ஹஸ்பண்டும் இது செகண்ட் டைம் வரோம் ஃபேமிலியாக. இதுக்கு முன்னாடி மேரேஜ் ஆன புதுசில் நாங்கள் 2 பேரும் வந்திருந்தோம், அதை பற்றி சொல்லிகிட்டு இருந்தாங்க. பட் அங்கே அதிகமாக காற்றடிச்சதுனால அவங்க பேசுனது கிளியராக கேட்கல. அதனால நானே உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன்.
நம்ம உள்ளே வந்தாச்சுங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மழை வந்து தண்ணியெல்லாம் சேவ் ஆயிருக்கு குளம் மாதிரி. அவங்க 3 பேரும் எங்கள் வீடை கண்டுபிடிக்கிறதுக்காக அங்கே போய் நின்றுட்டு பார்த்துட்ருக்காங்க. வாங்க நம்மளும் போய் பார்க்கலாம். ஃபைனலாக வீடை கண்டுபிடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். வாங்க நான் உங்களுக்கு நாமக்கல் சிட்டி காமிக்கிறேன். இங்கே காற்று வேற ரொம்ப பயங்கரமாக அடிக்குது. பட் மலைக்கோட்டையிலேருந்து இப்படி நாமக்கல் சிட்டியை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த வானமும் இந்த பூமியும் எப்படி ஒன்றா இருக்குது பார்த்தீங்களா? இங்கேருந்து பார்க்குறப்போ அவ்வளோ அழகாக இருக்குது இல்லையா? அண்ட் இந்த பிளேஸ் பார்த்தீங்கன்னா இதுதான் நரசிம்மர் கோயில். லாஸ்ட்டாக நரசிம்மர் கோயில் நம்ம வீடியோ போட்டிருந்துருப்போம். அதில் நான் உங்களுக்கு கோயிலேருந்து இந்த மலைக்கோட்டையை காமிச்சிருப்பேன். இப்போது இந்த மலைக்கோட்டையிலேருந்து இந்த கோயிலை நான் காமிக்கிறேன். இதுலேருந்து நேராக அந்த சந்திலேருந்து போனோம்னா ஆஞ்சநேயர் கோயில் இருக்கும். ஸோ 2 கோயிலும் ஆப்போசிட்டில் தாங்க இருக்குது. பேர் ஏன் ஒரே போஸில் இருக்காங்கன்னா, நான் ஃபோட்டோ எடுக்கிறேன்னு நினச்சிட்ருக்காங்க. என்னை ஃபோட்டோ எடுக்க சொன்னாங்க. பட் நான் வீடியோ ஷூட் பண்ணிகிட்டு இருந்தேன். ஃபைனலாக ஃபோட்டோவும் எடுத்து கொடுத்துட்டேன். வீக்கெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலியாக ஃப்ரெண்ட்ஸாக நிறைய பேர் வந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு போவாங்க. அண்டு இப்போ பார்த்தீங்கன்னா சன்செட் டைமு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். அண்ட் இந்த மலையோட கிழக்கு புறத்தில் அரங்கநாதர் கோயிலும் மேற்கு புறத்தில் நரசிம்மர் கோயிலும் மலையை குடைந்து கட்டப்பட்ட குடைவரை கோயில்கள். இந்த இரு கோயில்களும் கிபி 784ஆம் ஆண்டு அதியமான் குணசீலன் என்பவரால் கட்டப்பட்ட கோயில்கள்னு கல்வெட்டுகள் சொல்லப்படுது. இது பார்த்திங்கன்னா மலை மேலே உள்ள நரசிம்மர் கோயில். இந்த மலைக்கோட்டையோட ஸ்பெஷலே பார்த்திங்கன்னா இந்த பக்கம் நரசிம்மர் கோயில் இருக்கும்,
ஆப்போசிட் சைடு பார்த்தீங்கன்னா தர்கா அமைஞ்சிருக்கும். இந்த மலையில் இருக்கும் இந்த கோட்டை சுவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா 400 ஆண்டுகள் பழமையானது. மலைக்குன்றிலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட கற்களை வைத்து தான் இந்த கோட்டை அமைக்கப்பட்டிருக்கு. 16ஆம் நூற்றாண்டில் சேந்தமங்கல பாளையக்காரரான ராமச்சந்திர நாயக்கரால் கட்டப்பட்டதுன்னு சொல்லப்படுது. அதே சமயம் மைசூர் அதிகாரி லட்சுமி நரசையா கட்டப்பட்டிருக்காங்கன்னு இன்னொரு கருத்தும் சொல்லப்படுது. திப்பு சுல்தான் கிழக்கிந்திய கம்பெனியை எதிர்த்து போரிட இந்த கோட்டையை பயன்படுத்தியிருக்காரு. புராண கதைகளில் இந்த மலையை கொண்டு வந்தது அனுமன்னு சொல்கிறாங்க. இந்த மலைக்கு 2 வேறு பெயர்களும் இருக்குது. நாமகிரி, சாலகிராமம்னு சொல்கிறாங்க. சாலகிராமங்கிறது விஷ்ணுவுக்கு உகந்த தெய்வக்கல்னு அர்த்தம். இந்த மலையிலேருந்து பார்த்தோன்னா நாமக்கல் நகரோட அழகையும் தூரத்தில் தெரியக்கூடிய கொல்லிமலையோட பசுமை அழகையும் நம்ம பார்த்து ரசிக்கலாம். அது ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா கொல்லிமலை தான். இந்த உயரமாக இருக்கக்கூடிய இந்த மலை பார்த்திங்கன்னா நைனா மலை. அங்கே பெருமாள் கோயில் இருக்குது. அனுமன் சஞ்சீவி மலையை எடுத்துட்டு இலங்கைக்கு இந்த வழியாக பறந்து செல்லும்போது கமலாய குளத்தை பார்த்ததும் காலை வழிபாட்டை இங்கே செய்திடலான்னு இமயமலையிலேருந்து கொண்டு வந்த சாலகிராம கல்லை கீழே வச்சு கண்ணை மூடி தியானம் செஞ்சுருக்காரு. கண்ணை திறந்து பார்க்கும்போது அந்த சாலகிராம கல் இப்போ இருக்கக்கூடிய இந்த அளவுக்கு பெரிய மலையாக மாறியிருக்கு. இப்படி தான் இந்த மலை உருவானதுன்னு புராண கதைகளில் சொல்லப்படுது. இதனால தான் சாலகிராம மலைன்னு இதுக்கு இன்னொரு பெயரும் இருக்குது. இந்த கோட்டை 75 மீட்டர் 246 அடி உயரம் கொண்ட ஒரே கல்லாலான மலையின் உச்சியில் கட்டப்பட்டிருக்கு. இதுதாங்க நாங்கள் சொன்ன தர்கா. இந்த மலைக்கோட்டைகளோட பெருமையே பார்த்திங்கன்னா இதுதான். இந்த பக்கம் தர்காவும் ஆப்போசிட் சைடில் வரதராஜ பெருமாள் சந்நிதியும் இருக்கும். இது ரெண்டுமே மத நல்லிணத்துக்காக உருவாக்கப்பட்ட கோயில்கள். வருடத்துக்கு ஒரு முறை இந்த கோயில்களில் திருவிழாக்கள் நடக்கும். அப்போது இந்த மலையை சுற்றி கலர் லைட்ஸ் எல்லாம் போட்டிருப்பாங்க. கீழேருந்து இந்த மலையை பார்க்குறப்போ அவ்வளோ பிரகாசமாக இருக்கும். இப்பேற்பட்ட இந்த மலைக்கோட்டையை ரசிக்க தினமும் நிறைய சுற்றுலா பயணிகள் வந்து போகிறாங்க. இந்த மலைக்கோட்டையை நீங்களும் நேரில் வந்து விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பரான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். நாங்கள் இப்போது கீழே இறங்கிட்டோம். இப்போ மணி பார்த்திங்கன்னா ஒரு 6:30 இருக்கும். அவ்வளோதான், கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் யாரையும் அலோவ் பண்ண மாட்டாங்க. இந்த லைட்ஸ் வெளிச்சத்தில் இந்த சிட்டி இன்னுமே ரொம்ப அழகாக இருக்குது. நாங்கள் இன்னும் கொஞ்சம் நேரம் இந்த பாறையில் போய் உட்காந்துருந்து ரிலாக்ஸ் பண்ணிட்டு தான் கிளம்ப போகிறோம். இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தேங்க்யூ ஸோ மச்.